மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துட்டு அதோட குறிப்பிட்ட பாகங்களாகட்டும் அல்லது முழு சாஃப்ட்வேரையுமே எடுத்து மறுசீரமைப்பு அல்லது அதை மாற்றி அமைக்கிறோம். அப்படி மாற்றி அமைக்கிற ஒரு நடவடிக்கைக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸாமினேஷனை முழுமையாக அதை ஆய்வு செய்கிறது. ஆல்ட்ரேஷனை மாற்றி அமைக்கிறது. ஆஃப் எ சிஸ்டம்னா சாஃப்ட்வேர், மென்பொருளை மாற்றி அமைக்கிறது. டு ரீகன்ஸ்டியூட்னா மறுசீரமைப்பு. இட் இன் அ நியூ ஃபார்ம். ஸோ புதிய வடிவத்துக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா, இது ஒரு குறிப்பிட்ட பாகமாக இருக்கலாம் அல்லது முழு சாஃப்ட்வேரை எடுத்து மாற்றி அமைக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரியான இதுக்கு பேர் தான் என்னென்னா சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மோர் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ். இந்த மாதிரி மாற்றி அமைக்கிறது என்னென்னா எஃபிஷியன்ட்னா சிறப்பானதாகவும் அதிக பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிசைடு எந்த பாகத்தை நம்ம மாற்றி அமைக்கணும், ஒரு சாஃப்ட்வேரோட எந்த பாகத்தை நம்ம அல்லது முழு சாஃப்ட்வேரை மாற்றி அமைக்கணுமா அப்படிங்கிறது டிசைடு, முதல்லையே முடிவு எடுக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை நம்ம செயல்படுத்துகிறோம். பெர்ஃபார்ம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் சோர்ஸ் கோடு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி அமைக்கிறோம். பெர்ஃபார்ம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டேட்டானா டேட்டாவை மாற்றி அமைக்கிறது. ஓகேங்களா? அது தேவைப்பட்டா. ஸோ அதுக்கடுத்து யூஸ் ஃபார்வேர்டு என்ஜினியரிங். ஸோ ஃபார்வேர்டு என்ஜினியரிங் யூஸ் பண்ணி ஐடியாஸ் டு ஜெனரேட் ரீஎன்ஜினியர்ட் சாஃப்ட்வேரை நம்ம உருவாக்குறோம். அதாவது ரீஎன்ஜினியர் சாஃப்ட்வேர்னால் மாற்றி அமைக்கப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய வடிவமான ஒரு சாஃப்ட்வேரை நம்ம உருவாக்குறோம். அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் சாஃப்ட்வேர் டிசைன் இஸ் சேஞ்ச்டு அண்ட் சோர்ஸ் கோடு கிரியேட்டட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அதாவது ஒரு பழுதடைந்த வடிவம். ஸ்க்ராட்ச் அப்படின்னு என்னதுன்னா பழுதடைந்தது அப்படின்னு அர்த்தம். அதோட சோர்ஸ் கோடு எடுத்துகிட்டு அதிலேருந்து புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வர்றது தான் என்னென்னா சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட நீட் என்ன? ஸோ த நீடு ஃபார் சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங். ஸோ சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங்கோட நீட் என்ன அப்படின்னா என்னென்னா, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். சாஃப்ட்வேர் அதாவது குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி மேம்படுத்துகிறோம். குவாலிட்டினா தரத்தை உயர்த்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா என்னென்னா யூஸ்லெஸ் கன்சம்ஷன் ஆஃப் டிப்ளாய்டு ரிசோர்ஸஸ். ஸோ யூஸ்லெஸ் கன்சம்ஷன் அப்படின்னா என்னென்னா தேவையற்ற ரிசோர்ஸ் உபயோகப்படுத்துறதை தடுக்கிறோம். அண்டு த கன்ஸ்ட்ரைன்ட் தட் ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இது என்னென்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட பாகத்தை மட்டும் எடுத்து நம்ம மிக எளிதாக செயல்படுத்த முடியும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பூஸ்ட் அப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா அதோட திறனை மேம்படுத்துறது. ஓகேங்களா? அதாவது ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனை மேம்படுத்துறது, அந்த சாஃப்ட்வேரோட உற்பத்தி திறனை மேம்படுத்துறது. ஓகேங்களா? ஆப்டிமைசிங் கோட் அப்படின்னு என்னென்னா அதோட உச்சபட்ச நிலையை அடைய வைக்கிறது. ஆப்டிமைசிங்னா அது முழு வடிவத்தை அடைய வைக்கிறது. ஓகே. ப்ராசஸ் இன் கண்டினியூட்டி அப்படின்னா the functionality of the older software product be still used while. ஸோ அதோட பழைய சாஃப்ட்வேரோட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிகிட்ருப்போம்.
ஓகேங்களா. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து என்னென்னா ரிஃபைன்டு அப்படின்னா என்னென்னா புதுப்பிக்கிறது. ஓகேங்களா. நமக்கு என்னென்னலாம் புதுசாக ஐடியாஸ் வருதோ அதை எல்லாத்தையும் இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், சேர்த்திக்க முடியும். அதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா. அதுக்கடுத்து ரிஸ்க் ரிடக்ஷன்னா இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்க முடியும் இந்த மாதிரி செய்யறதுனால, சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் பண்ணுறதுனால. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா இதோட தேவை. எதனால் வந்து நம்ம இதை சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரீஎன்ஜினியரிங்னா மறுபடியும் ஏற்கனவே டெவலப் பண்ண எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதில் மறுசீரமைப்பு செய்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங். ஓகேங்களா. ஸோ த ப்ராடக்ட் இஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஸ்டேஜ். அதான் எக்ஸிஸ்டிங் ஸ்டேஜில் இருந்து பண்ணுறதுனால இதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ ஆப்டிமைசேஷன்னா இதில் வந்து என்னென்னா அதோட ஆப்டிமம் லெவல்னால் அதிகபட்ச அளவை வந்து இதில் வந்து அடைய முடியும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னென்னா ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்டை மாடிஃபை பண்ணுறோம். அதில் என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை வந்து மாற்றிமிக்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ப்ராடக்ட் கன்சிஸ்டன்ட் ஆப்டிமைசேஷன் ஆஸ் மேக்ஸிமம் ஆஸ் பாசிபிள். ஓகேங்களா. ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டினா சிக்கலான தன்மைகளை வந்து குறைக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்டிமைஸ்டு ப்ராடக்டாக இது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரீஎன்ஜினியரிங் காஸ்ட்டு ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, ஸோ இதுக்கு எந்தெந்த வகையில் வந்து செலவாகும். ஸோ குவாலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ரீஎன்ஜினியரிங் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். இதுக்கு அதாவது டூல்ஸ்னால் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம். இந்த மாதிரியான டூலுக்கு வந்து செலவாகும். அதுக்கு அடுத்தது டேட்டா கன்வர்ஷனுக்கு செலவாகும். ஸோ அதை டெவலப் பண்ணுற எக்ஸ்போர்ட்னா நிபுணர்கள் அப்படின்னு அர்த்தம். ரீஎன்ஜினியரிங் பண்ணுற நிபுணர்கள், அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அந்த செலவு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செலவாகிறது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங்கோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபார்வேர்டு என்ஜினியரிங், இன்வென்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறோம், டாக்குமெண்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணுறோம், தென் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், டேட்டா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் ரீஎன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி எடுத்து நம்ம பண்ணுறோம். அதாவது இன்வென்ட்ரினா கையிருப்பு இருக்கிறத எடுக்கிறோம். அதாவது ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேரோட ஸோ எவ்ரி ஆர்கனைசேஷன் should have an inventory, இருப்பு, அதாவது கையிருப்பு ஆஃப் ஆல் அப்ளிகேஷன். எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கு அதோட டீட்டெயில்ஸ், அதை பற்றின எல்லா விவரங்களும் கையிருப்பு அவங்க வச்சுருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது டாக்குமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்னா என்னென்னா மறுபடியும் உருவாக்கம் செய்கிறது டாக்குமெண்ட்டை. ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்டேஷன் மஸ்ட் பி அப்டேட்டட். ஸோ டாக்குமெண்ட் வந்து என்னென்னா அப்டேட் பண்ணணும். இட் மே நாட் நெசசரி ஃபுல் டாக்குமெண்ட்டே எடுத்து அப்டேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரியா. ஸோ ரிவர்ஸ் என்ஜினியரிங்னா ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட்டு எடுத்து அந்த ப்ராடக்ட்டு எப்படி உருவாகியிருக்கு என்னங்கிறது டிசைன் உட்பட எல்லாத்தையுமே நம்ம எடுப்போம். அதோட ப்ராடக்ட்லேருந்து அதோட டிசைன் உருவாக்கி அதுக்கோட கோடிங் இது எல்லாத்தையுமே வருவோம். அந்த மாதிரி வர்றது ரிவர்ஸ் என்ஜினியரிங். கோடை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சரிங்களா. அடுத்தது டேட்டா ரீஸ்ட்ரக்சரிங். சப்போஸ் இந்த டேட்டா ரீஸ்ட்ரக்சரிங் பிகின் வித் ரிவர்ஸ் என்ஜினியரிங்லேருந்து இது தொடங்குது. கரண்ட் டேட்டா ஆர்கிடெக்சர் இஸ் டைசெக்டட்னா துண்டிக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஃபார்வேர்டு என்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்வேர்டு என்ஜினியரிங் அப்ளை பண்ணி அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணிடுறோம். ரெனோவேஷன், அதாவது புதுப்பித்தல்,
ரீக்ளமினேஷன் மீட்பு சீர்பாடு. ஸோ ரெக்கவர் டிசைன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர். ஸோ ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு அதிலிருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்து திருப்பி நம்ம டெவலப் பண்ணுறோம். சரியா? மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வியாக அந்த உங்களோட டவுட், அதாவது சந்தேகங்களை போடுங்க. நான் அந்த சந்தேகங்களை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.